பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முத்தெடுக்கவா 2026ஆம் ஆண்டிற்கான வாலிபர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேத பகுதி அப்போஸ்தலர். வாலிபர் பிரிவு வினாத்தாளில் 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் பிரிவில் கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள் 20 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. அப்போஸ்தலரின் நடபடிகள் டேஸினால் டேஸுக்கு எழுதப்பட்டது. மருத்துவனாகிய லூக்காவினால் தெயோப்பிலுவுக்கு எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா தெயோப்பிலுவே என்றுதான் ஆரம்பித்திருப்பார். அதே போல் அப்போஸ்தலரிலும் தெயோப்பிலுவே என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெயோப்பிலுவுக்கு கடிதம் எழுதியவர் லூக்கா. கேள்வி எண் 2. இயேசுவை காட்டி கொடுத்ததின் கூலியினால் வாங்கப்பட்ட நிலம் டேஸ் என்று அர்த்தங்கொள்ளும் டேஸ் எண்ணப்பட்டிருக்கிறது. இரத்த நிலம் என்று அர்த்தங்கொள்ளும் அக்கல்தமா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் என்பவனும் அவனுக்கு பின்பு கலிலேயனாகிய டேஸ் என்பவனும் எழும்பி தங்களை பின்பற்றும்படி அநேகரை இழுத்து அழிந்து போனார்கள். அவர்களை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். தெயுதாஸ் என்பவனும் யூதாஸ் என்பவனும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி 4. கர்த்தருடைய ஆவியானவரால் கொண்டு போகப்பட்ட பின் பிலிப்பு டேஸிலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி டேஸ் வரையில் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஆசோத்திலே காணப்பட்டு செசரியாவுக்கு வருகிற வரையில். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி 5. முதல் டேஸிலே சீஷர்களுக்கு டேஸ் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 6. அப்போஸ்தலர் விருத்த சேதனம் குறித்த தங்கள் நிருபத்தை டேஸிலும் சீரியாவிலும் டேஸிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு எழுதினார்கள். அந்தியோகியாவிலும் சிலிசியாவிலும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 7. பிலிப்பியில் அதிகாரிகள் பவுல் சீலாவின் டேஸ் கிழித்து போடவும் அவர்களை டேஸும் சொன்னார்கள். வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னார்கள். கேள்வி எண் 8. கொரிந்து பட்டணத்தில் கிரேக்கர் எல்லாரும் டேஸை பிடித்து டேஸின் நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். சொஸ்தேனேயை பிடித்து கல்லியோனின் நியாயாசனத்துக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 9. பவுல் டேஸ் பட்டணத்திலிருந்து டேஸ் பட்டணம் வரைக்கும் சகாக்களின்றி தனியே கரை வழியாய் போனான். துரோவா பட்டணத்திலிருந்து ஆசோ பட்டணம் வரைக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 10. டேஸ் பட்டணத்தானாகிய டேஸ் முன்னே எருசலேமில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். எபேசு பட்டணத்தானாகிய துரோபீமு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வினாத்தாளின் 2வது பிரிவில் சரியாக பொறுத்துக கேள்விகள் மொத்தம் 20 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. 40 நாளளவும் இயேசு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எதற்குரியவைகளை அவர்களுடனே பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 2. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் வேறு எதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 3. இவர் சபையார் தெரிந்தெடுத்த 7 பேரில் ஒருவர். விடை இவை யாவும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 4. லித்தா ஊரிலே பேதுரு சுகப்படுத்திய திமிர்வாதமுள்ளவன் எத்தனை வருடமாய் கட்டிலின் மேல் கிடந்தான்? 8 வருடமாய். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். கேள்வி 5. இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எங்கு வாழ்ந்தான்? செசரியா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி 6. சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பேதுரு யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். இந்த யோவான் மார்க் என்று பெயர் கொண்டவன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 7. எத்தனை சகோதரர் தன்னோடே கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றதாக பேதுரு சொன்னான்? 6. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஏரோதின் பிரசங்கத்தை கேட்டு இது தேவ சத்தம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது. விடை அ மற்றும் ஆ. தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இரண்டுமே சரியான பதில். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 9. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் முதல் முறையாக சவுல் தனது கிரேக்க பெயரான பவுல் என்று குறிப்பிடப்படுவது.
மிஷனரி பிரயாணங்களின் துவக்கத்தில். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 10. பவுல் பிரசங்கித்தபடியினால் அவனை லீஸ்திராவிலே ஜனங்கள் யார் என்று சொன்னார்கள்? மெர்க்கூரி என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 11. எவைகளிலிருந்து விலகி இருக்கும்படி அப்போஸ்தலர் புறஜாதி விசுவாசிகளுக்கு எழுதினர்? விடை இவை யாவிற்கும். விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கு, நெருக்குண்டு செத்ததிற்கு, இரத்தத்திற்கு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 23 மற்றும் 28 வசனங்கள். கேள்வி எண் 12. இந்த பட்டணத்திலே ஒரு அடிமை பெண்ணிடமிருந்து குறிச்சொல்ல ஏவுகிற ஆவியை பவுல் துரத்திவிட்டான். பிலிப்பி பட்டணத்தில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி எண் 13. அத்தேனே பட்டணத்தில் இந்த ஞானிகளில் சிலருடன் பவுல் வாதம் செய்தான். விடை அ மற்றும் இ. எப்பிக்கூரர் மற்றும் ஸ்தோயிக்கர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 14. அப்பல்லோ எந்த பட்டணத்துக்கு வந்தபோது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்களோடு தொடர்பு கிடைத்தது? எபேசு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 15. எபேசு பட்டணத்தில் ஜனங்களை அமர்த்தியது யார்? பட்டணத்து சம்பிரதி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 16. பவுல் தனது 3ஆம் மிஷனரி பிரயாணத்தை முடித்து திரும்புகையில் எபேசு பட்டணத்தை கடந்து சென்றது ஏன்? எருசலேமில் இருக்க தீவிரப்பட்டது நிமித்தம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 17. அனனியா என்பவன். விடை அ மற்றும் ஆ. இந்த கேள்வி கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா 2 அனனியாவும் வேற வேற. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிற அனனியா தீர்க்கதரிசி மாதிரி சவுல் பார்வையடையும்படி அவன் மேல் கைகளை வைத்தவன். 2வதுல கொடுத்திருக்கவன் பிரதான ஆசாரியன். எனவே விடை அ மற்றும் ஆ இரண்டுமே அனனியா தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 23ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 18. பவுலை செசரியா பட்டணத்திற்கு பத்திரமாய் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு யாரிடம் தரப்பட்டது? 2 நூற்றுக்கு அதிபதிகள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 19. பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினது யார்? பேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 20. பவுலை அவனது சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் இதற்கென்று அனுப்புவதாக இயேசு அவனிடம் சொன்னார். விடை இவை யாவிற்கும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். 3வது பிரிவில் 10 மதிப்பெண்களுக்கு 10 இடங்களின் பெயர்களை வட்டமிடுக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கட்டத்தில் அமைந்துள்ள 10 இடங்கள் மெசோபொத்தாமியா, சீப்புரு, செசரியா, இக்கோனியா, செலூக்கியா, தெர்பை, பெர்கே, பாப்போ, லீஸ்திரா, சாலமி. எத்தனை இடம் வட்டமிட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற ஏது இடம் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. 4வது பிரிவில் சரியா அல்லது தவறா கேள்விகள் 10 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டு இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா என்றார்கள். தவறு. கலிலேயர் அல்லவா என்றார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 2. அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் தரித்திருந்து தேவாலயத்திலே அப்பம் பிட்டார்கள். தவறு. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டனர் என்பதே சரி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 3. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அப்போஸ்தலரை வெளியே கொண்டு வந்தான். சரி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 4. தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணம் பெறப்பட்டதாக ஸ்தேவான் சொன்னான். சரி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 5. தமஸ்குவிலும் எருசலேமிலும் சவுலை கொலை செய்ய எண்ணினார்கள். சரி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் மற்றும் 28, 29 வசனங்கள். கேள்வி எண் 6. பவுலும் பர்னபாவும் பிரிகியா நாட்டில் வந்தபோது மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து போனான். தவறு. பம்பிலியா நாட்டில் வந்தபோது என்பதே சரி. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். கேள்வி எண் 7. பவுல் எபேசுவிலே பிடிக்கப்பட்ட போது அவன் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். தவறு. பிலிப்பு பட்டணத்தில் பிடிக்கப்பட்ட போது என்பதே சரி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 8. கொரிந்து பட்டணத்தில் பவுல் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது தண்டிக்கப்படவில்லை. சரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 9. பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து அவனை சுற்றி பிரகாசித்த போது பவுலும் அவனுடனே கூட சென்றவர்களும் தரையிலே விழுந்தார்கள். சரி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 10. பவுல் ரோமாபுரியில் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தான் விலைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே தனித்து குடியிருந்தான். தவறு. வாடகை வீட்டில்தான் குடியிருந்தான். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம்
அதிகாரம் 16 மற்றும் 30 வசனங்கள். 5வது பிரிவில் 15 மதிப்பெண்களுக்கு குறுக்கெழுத்து புதிர் கேள்விகள் 15 கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1 மேலிருந்து கீழில் 7 கேள்விகளும் இடமிருந்து வலத்தில் 8லிருந்து 15 கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1 அப்போஸ்தலரின் ஆலோசனைப்படி பந்தி விசாரணை செய்ய இத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். 7 பேர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 2 இவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். மத்தியா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 3 ஃபேலிக்ஸின் மனைவியின் பெயர். துருசில்லாள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 4 மோசேயின் ஆயுள் டேஸ் 40 ஆண்டுகள் நீடித்தது. 40 ஆண்டுகள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23, 30 மற்றும் 36 வசனங்கள். கேள்வி எண் 5 பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா சபையிலே உபதேசம் செய்த வருடங்கள். 1 அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 6 இவனுடைய தகப்பன் இரத்த பேதியினால் வருத்தப்பட்டு கிடந்தான். புபிலியு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 7 பவுல் எருசலேமில் சிறைப்பட்ட போது பிரதான ஆசாரியனாய் இருந்தவன் அனனியா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். இடமிருந்து வலம். கேள்வி எண் 8 அகிரிப்பாவின் மனைவியின் பெயர். பெர்னிக்கேயாள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 9 யோசேப்பு தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய டேஸ் பேரை அழைக்க அனுப்பினான். 75 பேரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 10 பவுல் எபேசுவிலே இவனுடைய வித்யாசாலையிலே 2 வருஷ காலம் சம்பாஷித்து வந்தான். திரன்னு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 11 உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை முதலில் யூதரல்லாதவர்களுக்கு அறிவித்த இடம் அந்தியோகியா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 12 யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கட்டளையிட்ட ராயன் கிலவுதியு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 13 சீமோன் அதாவது சீமோன் பேதுரு யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய இவனிடத்தில் தங்கியிருந்தான். சீமோன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14 தேவன் ஆபிரகாமிடம் அவன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் இத்தனை ஆண்டுகள் சஞ்சரிப்பார்கள் என்றார். 400. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15 ரோம உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தவன் அகபு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 6வது பிரிவில் பொது வினாவாக சுருக்கமாக 10 வரிகளுக்குள் எழுதவும் என்ற அடிப்படையில் 5 மதிப்பெண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு எல்லா ஜனங்களுக்கும் தம்மை காண்பிக்காமல் தம்மோடே புசித்து குடித்த தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுக்கே தம்மை பிரத்யட்சப்படுத்தினார். அவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கான நம்முடைய வேலையில் இந்த உண்மையின் முக்கியத்துவம் என்ன? வினாத்தாளின் கடைசி பிரிவில் 20 மதிப்பெண்களுக்கு மனப்பாட வசனம் கேட்கப்பட்டுள்ளது 5 பிரிவாக. தத்தெடுக்கவா 2027ஆம் ஆண்டிற்கான வேத பகுதி. சிறுவர்களுக்கு வேத பகுதி மார்க்கு, வாலிபர் மத்திபர் மற்றும் பெரியோருக்கு ரோமர். மனப்பாட பகுதி சிறுவர்களுக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை மற்றும் அதே 8ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வசனங்கள் வரை. வாலிபர் மற்றும் மத்திபருக்கு மனப்பாடம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் மற்றும் அதே 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை, ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. பெரியோருக்கு மனப்பாட பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் மற்றும் அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை. இப்பொழுதிலிருந்தே இந்த தேர்வுக்கென்று ஆயத்தப்படுங்கள். எல்லாரும் தேர்வு எப்படி எழுதியிருக்கீங்க? எளிதாக இருந்ததா கடினமாக இருந்ததா? உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு வினாத்தாள் விடைகளை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்.